அனைவருக்கும் வணக்கம். இது யூகேவி தமிழா. கல்வி சம்மந்தப்பட்ட தகவல்களை நம்ம சேனல் தொடர்ச்சியாக கொடுத்துட்டு வரோம். அதுமாதிரி தமிழ்நாடு இன்ஜினியரிங் கவுன்சிலிங் சம்மந்தப்பட்ட தகவல்களையும் நம்ம தொடர்ச்சியாக கொடுத்துட்டு வரோங்க. இப்போ பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் ரவுண்டு 2க்கான கவுன்சிலிங் முடிஞ்சு அது ரிசல்ட் வந்தாச்சு. இப்போ ரவுண்ட் 3க்கான சாய்ஸ் ஃபில்லிங்குமே கிட்டத்தட்ட இன்றைக்கி முடிஞ்சிருச்சு. எல்லாருமே ரவுண்ட் 3க்காக பார்த்திங்கன்னா டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போ நம்மளுக்கு ரவுண்டு 1 ரவுண்ட் 2 இந்த 2 ரவுண்டுகளோட முடிவில் கல்லூரிகள் எப்படி சீட்ஸ் ஃபுல்லாக இருக்குது, எவ்வளோ சீட்ஸ் ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நிறைய பேர்த்துக்கு ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ்க்கு டவுட்டாக இருக்குங்க. அது இல்லாமல் சில கல்லூரிகள் சீட்ஸே ஃபில் ஆகலைன்னு சொல்கிறாங்க. அப்போ என்னென்ன கல்லூரிகளில் எவ்வளோ சீட்ஸ் ஃபுல்லாக இருக்குது, என்ன தான் ஸ்டேட்டஸ் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்காங்க. ஸோ அதை பற்றின ஒரு விளக்கமாக தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேங்க. ஸோ 2 ரவுண்டோட கவுன்சிலிங் முடிவில் நம்மளுக்கு பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் சில கல்லூரிகளில் இன்னுமே வெறும் 1 சீட்டு 2 சீட்டு 3 சீட்டு தான் ஃபில் ஆகிட்டு இருக்குங்க. ஈவன் சொல்ல போனோம்னா நம்மளுக்கு வெறும் 10 சீட்டு கூட 2 ரவுண்டு முடிஞ்சுமே ஒரு 10 சீட்டு கூட ஃபில் ஆகாத காலேஜஸ் அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 31 கல்லூரிகளில் பார்த்திங்கன்னா வெறும் 10 சீட்டு கூட இன்னும் ஃபில் ஆகலை. 2 ரவுண்டு கவுன்சிலிங் முடிஞ்சிருச்சுங்க. பட் இப்போ மேபி 3rd ரவுண்ட் கவுன்சிலிங்கில் உங்களுக்கு சீட்ஸ் ஃபில் ஆகலாம். இது குறையெல்லாம் கிடையாதுங்க. பட் ரவுண்ட் 3க்கான ஸ்டூடெண்ட்ஸோட சாய்ஸஸாக தான் அந்த கல்லூரிகள் எல்லாமே இருக்குங்க. ஸோ அப்போ வெறும் 9 சீட்டு தான் 31 கல்லூரிகளில் வெறும் பார்த்தோம் அப்படின்னா வெறும் 9 சீட்டுகள் மட்டும்தான் முடிஞ்சிருக்குங்க. அதே மாதிரி பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு 50 சீட்டு கூட ஃபில் ஆகாத கல்லூரிகள் அப்படின்னு பார்த்தோம்னா அது 100க்கு மேலே போகுது. ஒரு 20 சீட்டு கூட ஃபில் ஆகலை அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு வெறும் 20 சீட்டுகள் தான் ஃபில்லாக இருக்குது. 20 சீட்டு மட்டும் 20 கம்மியாக தான் ஃபில் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 62 கல்லூரிகளில் பார்த்திங்கன்னா வெறும் நம்மளுக்கு 20 சீட்டுகள் தான் 2 ரவுண்டுகளோட முடிவுகள்லையுமே நம்மளுக்கு முடிஞ்சிருக்குங்க. அதே மாதிரி பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளுக்கு ஒரு 50 சீட்டு, சரி ஒரு 50 சீட்டாச்சு எத்தனை கல்லூரிகளில் ஃபில்லாக இருக்குது அப்படின்னு பார்க்குற பட்சத்தில் இன்னும் 158 கல்லூரிகளில் பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளுக்கு 50 சீட்டுகள் கூட 2 ரவுண்டுகளோட முடிவில் 50 மாணவர்கள் கூட பார்த்திங்கன்னா ஒரு 158 கல்லூரிகள் சொல்ல போனோம்னா இந்த 158 கல்லூரிகளில் பார்த்திங்கன்னா இன்னுமே நம்மளுக்கு 2 சீட்ஸ் கூட நம்மளுக்கு சரி 50 சீட்டு கூட ஃபில் ஆகாமல் இருக்குதுங்க. அப்போ 50க்கும் மேற்பட்ட சீட்ஸ் 50லேருந்து ஒரு 100 சீட்டு கூட வச்சுக்கலாம். ஸோ ஓகே, 2 ரவுண்டுகளோட முடிவில் எத்தனை கல்லூரிகளில் 100 சீட்டு கூட ஃபில் ஆகலை அப்படின்னு பார்க்குற பட்சத்தில் தமிழ்நாட்டில் 225 பொறியியல் கல்லூரிகளில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 100 சீட்ஸ் கூட ஃபில் ஆகலைங்க 2 ரவுண்டுகளோட முடிவில். அட் த சேம் டைம் பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளுக்கு இந்த கவுன்சிலிங்லே இந்த 2 ரவுண்டுகளோட முடிவுகளில் ரொம்ப அதிகப்படியாக ஃபில்லான கல்லூரி அப்படின்னு எதுன்னு பார்க்குறோம். அதாவது சீட்ஸ் எந்த கல்லூரிகளில் அதிகப்படியான சீட்ஸ் ஃபில் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜிங்க. கிட்டத்தட்ட பாருங்கள் 2520 பேர் கவுன்சிலிங்கில் மட்டுமே நம்மளுக்கு செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க. இது போக அவங்களோட மேனேஜ்மெண்ட் சீட்ஸும் ஃபுல்லாக இருக்கும். ஸோ 2 ரவுண்டுகளோட முடிவில் 2520 பேர் சூஸ் பண்ணியிருக்காங்க. இது நம்பர் 1 இடம் பார்த்திங்கன்னா அதாவது பேஸ்ட் அப்பான் நம்பர் ஆஃப் சீட்ஸ் ஃபீல்டில். இல்லை நீங்கள் சொல்ல மாதிரி கட் ஆஃப் டிஃப்ரென்ஸ் இருக்குது, பர்சன்டேஜ் ஆஃப் சீட்ஸ் ஃபீல்டு இருக்குங்க. பட் நம்பர் ஆஃப் சீட்ஸ் ஃபீல்டுன்னு பார்க்குறப்ப நம்மளுக்கு இதுதான் ஹையஸ்ட்டு சீட்ஸ் ஃபில்லிங் காலேஜுங்க. அதுக்கு அடுத்த பிளேஸில் பார்த்திங்கன்னா ராஜலக்ஷ்மி இன்ஜினியரிங் காலேஜ் காஞ்சிபுரம் 2103 சீட்டு பார்த்திங்கன்னா 2 ரவுண்டுகளோட முடிவில் அவங்களுக்கு ஃபில் ஆகிருக்குது. அதுக்கடுத்து 3வது பிளேஸில் பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் ஸ்ரீ சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ் கிட்டத்தட்ட 1874 பேர் பார்த்திங்கன்னா இந்த 2 ரவுண்டுகளோட முடிவில் இந்த கல்லூரிகளை சேர்ந்துருக்காங்க. 4வது இடத்துல சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி சென்னை 1557 பேர் சேர்ந்துருக்காங்க. 6வது இடத்துல பனிமலர் இன்ஜினியரிங் காலேஜ் பூந்தமல்லி சென்னை 1427 பேர் சேர்ந்துருக்காங்க. 7வது எண்ணிக்கையில் பார்த்திங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டியோட காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டி கேம்பஸ் 1330 பேர் சேர்ந்துருக்காங்க. 8வது பிளேஸ் பண்ணாரியம்மன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி சத்தியமங்கலம் ஈரோடு 1266 பேர் சேர்ந்துருக்காங்க. 9வது பிளேஸில் சென்ட் ஜோசப்ஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சென்னை 1177 பேர் சேர்ந்துருக்காங்க. 10வது இடம் கேபிஆர் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி 1150 பேர் சேர்ந்துருக்கிறாங்க. ஸோ கிட்டத்தட்ட பாருங்கள் 1000க்கும் மேற்பட்ட சீட்ஸ் ஃபுல்லான காலேஜஸ்ன்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு அது போயிட்டே இருக்குங்க. கொங்கு இன்ஜினியரிங் காலேஜ், அது போக பார்த்தோம்னா பிஎஸ்சி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, தியாகராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், சவிதா இன்ஜினியரிங் காலேஜ், குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, ராஜலக்ஷ்மி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அப்படின்ட்டு 1000க்கும் மேற்பட்ட சீட்ஸ்கள் ஃபுல்லான கல்லூரிகளே நிறைய இருக்குது. அதுபோக நிறைய கல்லூரிகளில் சீட்ஸுங்கிறது முடிஞ்சிருக்கு. பட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கோயம்புத்தூர் பேஸ்டு காலேஜஸ், சென்னை பேஸ்டு காலேஜஸ் தான் பெரும்பாலும் முடிஞ்சிருக்கு. அதை தாண்டி முக்கியமான பொசிஷன் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மதுரையில்
வேலம்மாள் காலேஜஸில் கொஞ்சம் சீட்டு முடிஞ்சிருக்குங்க. அதேமாதிரி வந்து பார்த்தோம்னா சிவகாசியில் மெப்கோஸ் லிங்க் இன்ஜினியரிங் காலேஜ், கரூரில் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், இதுமாதிரி சில கவர்மெண்ட் காலேஜஸ், ஜேஎன்என் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங், தனலட்சுமி ஸ்ரீனிவாசன், கேஜிஐஎஸ்எல்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு முடிஞ்சிருக்குது. பட் எல்லாமே நம்மளுக்கு வந்து இந்த சென்னை அண்டு கோயம்புத்தூர் பேஸ்டு காலேஜஸ் தான். அதை தாண்டி வெளியூர்னு பார்க்குற பட்சத்தில் வேலம்மாள் முடிஞ்சிருக்கு, பிஎஸ்என்ஏ முடிஞ்சிருக்கு. தென் கவர்மெண்ட் காலேஜஸ் எல்லாமே ஓரளவுக்கு நம்மளுக்கு வந்து சீட்ஸுங்கிறது முடிஞ்சிருக்குங்க. ஸோ இதுதான் 2 ரவுண்டோட கவுன்சிலிங் முடிவில் எத்தனை சீட்ஸ் ஃபில் ஆச்சு அப்படிங்கிற தகவல்களுங்க. இதுமாதிரி கண்டினியூஸாக உங்களுக்கு இன்ஜினியரிங் கவுன்சிலிங் சம்மந்தப்பட்ட தகவல்கள் வேணுங்கிறவங்க யூகேவி தமிழா அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் இந்த வீடியோ உபயோகமாக இருக்குது நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மிகவும் நன்றி.